சங்கீதம் 72 நாம் வாசிக்கும் போது 14வது வசனம், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நம்மை 2 முக்கியமான காரியத்துக்கு தப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று வஞ்சகம், இன்னொன்று கொடுமை. ஒன்று ஏமாற்றுகிற ஜனங்கள், இன்னொன்று நம்மேல் அகங்காரத்தோடு செயல்படுகிற ஜனங்கள், வலுக்கட்டாயமாய் செயல்படுகிற ஜனங்கள். தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளை இந்த 2 கூட்டமும் எப்படியாவது துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் இடுக்கமான வாசல் என்று இயேசு சொன்னது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சர்ச்சைக்கு வந்துட்டீங்கிறதுனால நல்லா கவனிங்க. பெரும்பாலும் நமக்கு மறைமுகத்தில் ஒரு அந்தகார சக்திகளோடு இருக்கிற போராட்டம் நமக்கு உண்டு. அதற்காக வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பணும், எப்போது அந்நிய பாஷையிலிருந்து அவைகளை எதிர்த்து கொண்டிருக்கணும். இது வேதம் சொல்லுகிற பாதை. நம்மில் அநேகர் அதை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் அதற்குள் வரவில்லை. அந்த தாமதம் எவ்வளவோ அவ்வளவு உங்களை அறியாத போராட்டம் உங்களுக்கு இருக்கும். ஆகவே எழும்பணும், அதிகாலையில் ஜெபிக்கணும், அதிக நேரம் வேதம் வாசிக்கணும், அவனை குறித்து இவனை குறித்து அவளை குறித்து இவளை குறித்து பேசுற பேச்சை விடணும், செல்லுல ரொம்ப நேரம் கிடக்கிறத ஃபர்ஸ்ட் விடணும். இதையும் தாண்டி சிலர் சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த அருவருப்பெல்லாம் தூக்கி தூர போடணும். ஆவியில் அனல் உள்ளவங்களா மாறணும். அப்பந்தான் உங்களுக்குள்ள அந்த அனல் இருக்கும்போது நீங்கள் சத்துருவின் கிரியைகளை கட்டிக்கொண்டே இருக்கலாம், ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். இது ஒன்று. இதுவே ஆவிக்குரிய பிள்ளைக்கு இந்த பூமியில் இருக்கிற முதன்மையான வேலை. ஆனால் இன்னொரு வேலையும் இருக்கிறது. அது நான் முதன்மையான வேலை என்று சொல்லுகிறத விட மோசமான வேலைன்னு சொல்லுவேன். ஏன்னா பைபிள்ல ஏசப்பாவை சொல்லியிருக்கிறார், மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்கள். யாருக்கு? நான் யோசித்து பார்த்தேன், பைபிள்ல மனுஷரை குறித்து சொல்லியிருக்கிற சில காரியம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அவன் நினைவுகள் நித்தமும். நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளு, நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப சூப்பர்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் நினைவு பொல்லாத நினைவுள்ளவன் நம்மளை எப்படி பார்ப்பான்? ஏசப்பா இந்த பூமியில் ஊழியம் செஞ்சப்போ 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ஒரே ஒருத்தன் தான் தேர்னான். அவர் பேர் என்ன பேர்? யோவான் அப்போஸ்தலன். சரியா? மற்ற 11 பேர் எங்கேயோ போயிட்டு தான் வந்தாங்க. பேதுரெல்லாம் மறுதளிச்சுட்டு தான், ஏன்னா பொல்லாத சிந்தனை இருந்துச்சு. அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை சரியான விதத்தில் அறியாததுனாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஏன் இன்றைக்கு விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் அன்வான்டான ஃபில்தி தாட்ஸ்ல நிரப்பப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு வேதம் வாசிச்சு தியானிக்கிற பழக்கம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் பைபிளை பார்க்கறது இல்லை. இப்படி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறப்போ நம்மளை சுத்தி வஞ்சகம் தலை விரிச்சு ஆடுது. எப்போதுமே ஏமாத்துறவங்க முழுக்க நம்ம எல்லாரும் அந்த நாட்கள்ல பார்த்த மாதிரி ஒனிடா டிவி மாதிரி மொட்டை மண்டை சாத்தானா வரமாட்டாங்க. ஏமாத்துறவங்க உண்மையானவர்களை விட பெட்டரா உங்களுக்கு தெரிவாங்க. அங்கேதான் நான் ஏமாறுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் ஆத்துமாவை வஞ்சகத்துக்கு என்ன பண்ணுங்கப்பா, தப்புவீங்க. ஆமென். தாவீதை சோர்வு என்கிறது வஞ்சித்தது. யுத்தத்துக்கு போக வேண்டியவன் பகல் முழுசும் தூங்கிட்டான். எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேண்டாமான்னு தூங்கிட்டான். சாயங்காலம் எழும்புனா நானும் அரண்மனையில் தானே இருக்கணும்னு உலாத்தினா. அப்படியே எருசலேமை சுத்தி பார்த்த கண்கள் பாவத்தில் விழுந்தது.
அதன் பிறகு இன்னும் அவனும் வஞ்சிக்கிறவனாய் மாறி போனான். பத்சேபாலை வஞ்சித்து, பத்சேபாளுடைய கணவரை வஞ்சித்து கொன்று, யார் யார் வஞ்சகங்களா இருப்பாங்கன்றே சொல்ல முடியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவீது சந்தித்த கொடுமை. சவுல் மாமரானாரா மாறினா கூட அவன் சொல்றான் பாருங்க, 100 ஆண் மகனை கொன்று நீ அதுக்கான அடையாளத்தை கொண்டு வா, அப்போ நீ என் மகளை திருமணம் பண்ணிக்கலாம். உள்நோக்கம் என்ன? இவன் 100 பேர்கிட்ட போராடும் போது என்ன பண்ணிடுவான்? உறவுகள் நம்மளை சுத்தி இப்படிதான் சில இதெல்லாம் வைக்குது. நீ இதெல்லாம் செய், அதெல்லாம் செய், அப்படிலாம் பண்ண, அதுக்குள்ள உன் கதை. கொடுமையான மனிதர்கள். ஆனா அந்த வசனம் பாருங்க, பின்பகுதியில் எப்படி இருக்கு பாருங்க. அவர்களுடைய ரத்தம், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் ரத்தம் அவருக்கு ரொம்ப பர்சியஸ். சொல்லுங்க, என் வாழ்க்கை அவருக்கு விலையேற பெற்றது. அதனாலதான் எனக்கு அவர் சிந்தினது விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று உன்னை மாற்ற விளையாக இந்த நரே மாற்ற விளையாக. நல்லா சேர்ந்து பாடலாமா? பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? சிந்தனை முழுசும் எங்க அப்பா எனக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம சிந்தனைகள் எதையோ வச்சிருக்குது. எனக்காக அவர் பட்ட பாடு என்ன? நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் வாழக்கூடாது என்று 10,000 பேர் வைராக்கியம் பாராட்டினாலும் ஊதி தள்ளிடுவார். ஏன் தெரியுமா? வைராக்கியத்தோட ரத்தம் சிந்தி என் ஜனத்தின் ஆத்துமாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் நான் அதை நம்புறேன். இந்த ஊழியத்தை குறித்த தரிசனத்தை அவர் தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிற வரைக்கும் இதுக்கு அவர் கொடுத்திருக்கிற கரையும் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. ஆமென். வஞ்சகங்களோ கொடுமைகளோ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த
2ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவளை அவர். ஆக்சுவலி இந்த 72ஆம் சங்கீதம் நீங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியும், சாலமோனுக்காக தாவீது பண்ணின ஜெபம். ஒரு அப்பா பிள்ளைக்காக பண்ணுகிற ஜெபம். இப்போ நம்முடைய பிதா நமக்காக இந்த ஜெபத்தை பண்றார். என் பிள்ளைகளை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கு என்ன பண்ணிருங்கப்பா, தப்பு வச்சிருங்க. ஆமென். இந்த ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு பாருங்க. சிறுமையானவர்களுடைய நியாயத்தை என்ன பண்றாரு. இந்த சில நல்ல மனிதர்கள் இப்படி சொல்லுவாங்க, நாங்க பேற்றற்றவர்களுடைய குரல் அப்படிம்பாங்க. எப்படி? ஆமா, நான் சொல்றேன்ல, ஏழை பாளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியாதுங்க. கொஞ்சம் படிக்காத ஆட்களுக்கெல்லாம் யாருமே மதிப்பே கொடுக்கறது இல்லைங்க. ஆனா உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, பிறனை அவமதிக்கிறவன் பாவின்னு பைபிள் சொல்லுது. பணத்தை வச்சு படிப்பை வச்சு அளவு போட்டு அடுத்தவனை அவமதிப்பான் நினைக்கிறவனை பரலோகம் சின்னர் லிஸ்ட்ல கொண்டு வச்சிருது. அவன் என்ன பண்ணாலும் பரலோகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க மட்டும்தான் வேலை பண்ணிட்டு கொஞ்ச காலம். ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் எப்போதுமே சிறுமையானவர்கள் மேலேயே இருக்கும். சொல்லுங்க, நல்ல ஆண்டவர் எப்போதுமே. குட்டி தம்பி, வாலிபர்களே, பெரியவர்களே, நம்மளை பெரிய ஆளாக்க நினைக்க வேண்டாங்க. நம்முடைய எந்த காரியத்திலும் நம்மளை பெரியவங்களாக்க வேண்டாம். ஏன்னா நமக்காக ஒருவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய விருப்பமே உன் பெயரை பெருமைப்படுத்து. அப்போ நம்ம சொல்லணும், நான் சிறுகவும். நம்ம அப்படி சில நேரம் சொல்ல மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. யாரும் அறியாத என் நன்றாய் நம்ம ரத்தத்துக்குள்ள ஓடுற அந்த இருதயத்துக்குள்ள ஓடுற ரத்தத்தோட அந்த வார்த்தை கலந்துடணும். யாரும் அறியா. அப்ப ஹார்ட் ஹீல் ஆயிரும், பாடி ஹீல் ஆயிரும். தேடி வந்த அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனோ உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. அடிக்கடி பாடுங்க. கொஞ்சம் கஷ்டமாகுதுன்னா பாத்ரூம்ல போய் பாடுங்க. கொஞ்சம் கஷ்டமாகுதுன்னா எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துல போயிட்டு யாரும் உடனே சொல்ல, யாருக்கும் பிடிக்கல நான் இருக்கப்படாது. உங்களை அதை சொல்ல சொன்னது யாரு? ரத்தம் கொடுத்து வாழ வைக்கணும் நிக்காரு. உங்களுக்கு சரீரத்துல ரத்தம் இல்லைனாலும் ஊற வைப்பார், பூரண ஆயுசோட வச்சிருப்பார். அவர் ரட்சிக்கிறவர். இரண்டாவது அந்த 4ஆம் வசனத்துல பாருங்க, ஏழையின் பிள்ளைகளை மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான். எல்லாருக்கும் தேவை இன்னைக்கு வெளியில பணக்காரனாகவும் பந்தா பண்றவன் மட்டும்தான் வேணும். சல்யூட் பண்ணி சொல்லுங்க, யூ பீப்புள் கோ ஆன் யுவர் வே. என் ஆண்டவர் ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிக்கிறவர். உண்மையா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இன்றைக்கு இருக்கிற நல்ல தன் வாழ்க்கையில தேவையோடு இருக்கிற ஏழை என்று சொல்லப்படுற நபருக்கு மனசார அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமாங்க? நம்ம பணம் கிடையாது, நம்ம கொடுக்கிற ட்ரெஸ் இல்லை, அவங்களையும் நம்மில் ஒருவராய் ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டுறது. அதுக்கு பிறகு கர்த்தர் ஏவினால் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க உங்க காசை கேட்கல, அவங்க உங்ககிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. அவங்க கேட்கறதெல்லாம் எனக்கு அன்பா ஒரு வார்த்தை பேசுறது யாரு? உண்மையா என்னை மதிக்கிறவங்க யாரு? ஏன்னா ஊர் என்னை மதிக்கிறது இல்லை, உலகம் என்னை மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு நான் அடிப்படையில் சொல்லட்டுமா, அவங்கள மதிச்சாலே அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஓடிடுவாங்க. ஆமாங்க,
அல்லேலூயா. அந்த 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 கீழான நிலையில் இருக்கிறவங்களுக்கு அன்பு மரியாதை மட்டும்தான் வேணும். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா? நேற்று இன்னொரு நியூஸும் நான் இதில் வீடியோவில் நம்ம நியூஸில் பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல பல்லாரி லாரி ஒன்று பாலத்தில் விழுந்துடுச்சு. அது எந்த இடம்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலி உண்மை என்ன, பல்லாரி லாரி இடிச்சிருச்சுன்னா, சிந்தி இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? வர்ற அந்த 10 பேரும் சேர்ந்து அதை கூட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு, இல்லை அந்த மூடைகள் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்களாங்க. அந்த லாரிக்காரனுக்கும் அந்த வியாபாரிக்கும் மனசு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம வாழ்றது மனுஷங்களுக்குள்ள இல்லை, காட்டு மிருகங்களுக்குள்ள. தனக்கு என்ன கிடைக்கும் அள்ளிட்டு போயிடணும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய மனசெல்லாம் தேவை உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கடைசியாய் 3ஆவதாய் அந்த 4ஆம் வசனத்தில் இருக்குது, இடுக்கண் செய்கிறவனை சத்தமா சரிங்க, இடுக்கண் செய்கிறவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப நல்ல தைரியமா நெஞ்சில கேட்க சொல்லுங்க, எனக்கு எதிராவா செயல்படுற நீ திருந்துனா உனக்கு வாழ்க்கை இல்லைன்னா அவர் நொறுக்கிறத யாராலையும் பாஸ்டர் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. ஏன்னா உங்க ரத்தம் அவர் பார்வைக்கு, என் வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பர்சியஸ். அல்லேலூயா. என் வாழ்க்கை அவருக்கு விலையேற பெற்றது. அதுக்காக இந்த 3 காரியத்தை செய்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு நியாயம் விசாரிப்பீர், நீர் எனக்கு இறங்கி ரட்சிப்பீர், நீர் எனக்கு இடுக்கண் செய்கிறவங்களை பார்த்து கொள்ளுவேன். தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.